செய்ய சொல்கிறேன். நல்லா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ட்ரெக்கிங் போகிறதுக்கு குக்கே சுப்பிரமணியா பக்கத்தில் உள்ள குமார பர்வதா வந்திருக்கோம். அப் அண்ட் டவுன் பார்த்தோம்னா 28 கிலோமீட்டர்ஸ். இப்போ மார்னிங் டைம் வந்து சரியாக 5:30 ஆகுது. போர்டு எடுத்துட்டு சார்ஜ் கேபிள் வச்சுருக்கீங்களா? இப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் செக் போஸ்ட் வந்துட்டோம். என்னடா ஐடியில் உண்டு, அது ஆதார் கார்டு உண்டு. ಇದಿಲ್ಲ ಕೌಂಟ್ ಆಗುತ್ತೆ, ಇದು ಡಬಲ್ ಕೌಂಟ್ ಆಗುತ್ತೆ. ಹೊರಗಡೆ ಬರೋ ಕೌಂಟ್ ಆಗೋದಿಲ್ಲ. பா பாய் டான் பண்ணிக்கங்க. லைட்டா நெத்தியில் அப்பா ஃபஸ்ட் போகிற நம்ம பின்னாடி போடு. நார்மல் சார்ஜர் இருக்குல்லப்பா? இருக்கு. லைட்டு இருக்கா? லைட் எரியுதா? அதுக்கு தான் சொன்னேன். மேலே மேலே இன்னும் நல்லா இருக்குங்க. இன்னொரு பாயிண்ட் தங்க இடி இல்லாமல் போகிறோம் தான். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டேங்க. செக்கிங் முடிஞ்சிச்சு. செக்கிங் முடிஞ்சோடனே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து சரியாக ஒன் சைடு 14 கிலோமீட்டர் ஆகுது. ஸோ டோட்டலாக 28 கிலோமீட்டர் வாக் பண்ண போகிறோம். டார்க் இல்லை, ரொம்ப டார்க்காக தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டெப்பி குறைச்சிச்சு. வீடு ஆன் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்டிக்கி எனக்கு வேண்டாம். பண்ணே தெரியல. எனக்கு எந்த இடம் தெரியும். இங்கே ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு என்ன பிளேஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த போர்டு காட்டுவோம். இந்த போர்டில் திருமநெல்லி பஞ்சகுட்டா, இது பனிக்குளட்டா. திருமநெல்லியா பனிக்குளட்டா, அதான் போர்டு. இதுதான் பாருங்க போர்டு வச்சுருக்காங்க. அப்போ தான் பார்த்தேன். அங்கே வாங்க பின்னாடி வராங்க. வீடியோ படுத்து ஸ்டார்ட் பண்ண எத்தனை நிமிஷம் இருக்கா? டைம் இல்லை. 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எப்போ போயிட்டு எப்போ வந்து தெரியல. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோமானே டவுட்டாக தான். நீங்கள் கண்ணை விட்டு தெரியல போகணும். சுஜி ஓடலாம் கூட சுஜி பொறுமையாக தான் போகணும். அப்புறம் எவ்வளோ இருட்டாக இருக்குது. இந்த இருக்க ட்ரெக்கிங் போகிறோம்.
ட்ரெக்கிங் போகிறதுக்கு வீடியோ ஆன் இருக்கா? ட்ரெக்கிங் போகிறது ரொம்ப இஷ்டம் தான். மிக்ஸ் பண்ணி பேசுகிறப்பா என்ன செஞ்சு தமிழ் கன்னடம் அது கர்நாடகா வந்தது, கர்நாடகா பார்த்து ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறேன் பார்த்து வா. கல் அப்படியே போயிட்டா வெளிச்சு காட்டியாகுமா? ம் ஹரிஷ் அப்படிலாம் போகக்கூடாது. ஹரிஷ் ஹரிஷ் வா பாதியில் வா குச்சி இருக்கு நிறைய ஆக்சுவலி நம்ம இருக்கா ம் இதுக்கு முன்னாடி போன ட்ரெக்கிங் எல்லாமே ஏற்கனவே ஸ்டீப்பாக இல்லை, ம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக போச்சு. இங்கே தான் ரொம்ப ஏற்கனவே ஸ்டீப்பாக ஆரம்பிக்குது. இது ஆஃப் பண்ணுறேன் சிக்கங்க பார்த்து வைங்க. என்ன நான் தக்காளி வச்சுருக்கேன், ரெண்டு சைடு தள்ளிவான வச்சுக்கிங்க. எவ்வளோ ஸ்டீப்பாக ஆகுது. அதில் இது பாது எல்லாம் இப்போ ரெண்டு பாதம் ரெண்டு மேலே தான் இது லாஸ்ட்டு 2 நாள் போய் தான் பண்ணிப்போம். என்னது அதுக்கு எல்லாருக்கும் மூச்சு வந்து இது லைட் இருக்கிறதால எனக்கு மூச்சு வாங்க ட்ரெக்கிங் போன லைட் இப்போ தான் யூஸ் ஆகுது. போய் கற்றுக்கு கொடுக்கணுமா? ஆமாம் கற்றுக் கொடுக்க மூச்செலாம் வாங்காதே. லைட்டு இதை பார்த்து வாங்கப்பா. ஓகே லைட்டு கற்றுக்கிட்டு வாங்க. கை வந்தால் வராது. அப்படி சொல்ல அங்கே போய் போட்டா யா கிச்சன் செக் போஸ்ட் போனால் இன்னும் நல்லா இருக்கு இல்லையா? அங்கே போனால் செக் போஸ்ட் எங்கே இருக்குது? செக் பண்ணுங்க. செக் போஸ்ட் இல்லை அங்கே மரம் விழுந்து கிடக்கு இருக்கு இதில் அந்த இடத்துட்டு இன்னும் மரம் எஸ். என்ன செஞ்சு ஏன் ஒரு பாஸ்ட்டு பாதை தெரியாம இங்கே போயிட்டு நான் என்ன செஞ்சு பாய் இந்த கால் கடியில் என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு ஷேடோ நிறுத்தி ட்ரெக்கிங் ஏறியதே இல்லை, இத்தனை கிலோமீட்டர்ஸ். பார்க்கலாம் பாய்ஸ் எதோ கால் பண்ணுறாங்க, கால் பண்ணலான்னு பார்த்தோம். அதுதான் பாதை போட மரம் இதனால இப்படி போயிருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். வீடு எடுக்கலாம்ல, அடுத்த நாளைக்கு கூட வரலாம், இன்னைக்கு கூட வரலாம். பார்த்துப்பா. இதான் ரெண்டுமே பாதை தான். தெரியல பார்த்து வசதி பார்த்து இந்த ட்ரெக்கிங்க்கு பிளான் பண்ணுறது பொண்டாட்டி தான். சரிக்கா மீன் வாங்க வந்தோன்னா வேறு அவன் இன்னும் வரணுங்களா? எத்தனை மணி? பார்த்து பார்த்து வாங்கப்பா. இவ்வளோ மரம் வந்து கிடக்குது. எனக்கு பார்த்து அவங்க செக் பண்ணணும். அவங்க திங்ஸ்லாம் வச்சுட்டு தான் வருவாங்க. அவங்க வந்து பசங்க தான்ப்பா, பாய்ஸ் தான். இல்லை சஜித் தான் யார் இவ்வளோ மரம் வந்துருன்னு சொல்கிறான். அது தெரிஞ்சுதான் பார்த்துப்பா. நானும் பயந்துட்டேன். இதெல்லாம் இந்த அட்டைப்பூச்சிலாம் கிடைக்கும். சூழல் ஏறிக்கு போகுது. பாய்ஸ் நம்ம பிளான் என்னென்னா 2 o'clock மேலே ரீச் ஆகிடணும். 2 o'clock வேண்டாம், 12 o'clock ரீச் ஆகும். 2 o'clock ரீச் ஆனால் தான் அட்லீஸ்ட் ஈவினிங் 7 o'clock வர முடியும். இல்லைண்ணா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை நம்ம 12 o'clock நம்ம போய் ரீச் ஆகும். 12 o'clock
நீ இந்த கொஞ்சம் சைடில் வாமா அப்போ எனக்கு லைட் பண்ணு 5 to 6 kilometers. 14 kilometers. One side. கட்ட கேட்கலாம் தமிழ் வருது இல்லையா கன்னடா வருது என்ன பாச போகிறோம் ஏறா ஓகே அப்பா நம்ம எந்த ரூட்டில் போக போகிறோம் ரைட்டா லெஃப்டா இந்த ஹார்ட் ரூட்டா நாம சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் ரூட் ஆக்சுவலி இன்னொரு ரூட் இருக்குது சமர் பெஸ்ட் ரூட்டை அது 6 kilometer மட்டும் தான் ஒன் சைடு இப்போ நாம் சூஸ் பண்ணுறது 6 kilometer ஒன் சைடா ஆமாம் அது அவ்வளோதான் ஆமாம் நாம் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு 14 kilometers டோட்டலாக பார்த்தா 28 kilometer வரும் இந்த ட்ரெக்கிங் சின்ன பசங்க கிடையாது பார்க்கலாம் நீ கம்ப்ளீட் பண்ணுறீங்களான்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் பார்க்கலாம் போகிறதுக்கு இல்லை ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கா இது நோடி ஆஃபீஸில் போகிறதுக்கு சார் ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்து இன்னும் 4 kilometer இருக்குது அது கிரிக்கெட்டு அதுக்கு முன்னாடி ஆனால் பட்டர்மணின்னு ஒரு பிளேஸ் வரும் அங்கே தான் ஓட்டாமல்லாம் சோறு மட்டும் எனக்கு எங்கே படிச்சதுலாம் காணும் குமர பருவத்தோட இல்லை குமர பருவத்தோட எவ்வளோ டார்க்காக இருக்குது ஓ பாதை துணை வந்துச்சு மேலே பதம் இருக்கு துணை பருப்பு மேலே பதவி ஆமாம் முடிச்சிட்டோம்ப்பா இன்னும் 4 கிலோமீட்டர் தான் 11 கிலோமீட்டர் மோர் நெக்ஸ்ட் 11 இல்லையா குமர பருவத்தில் 11 கிலோமீட்டர் போட்டுருந்தாங்க அப்போ வந்து 5 kilometer நீங்கள் சொல்கிறேன் நான் இது சதிச்சிடுறேன் என் காட்சியில் அவ்வளோதான் நான் இது போயிடுவேன் எவ்வளோ கிளாக் வந்து நீங்கள் வந்துட்டு நான் ஒட்டுறதுக்கு இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுக்கோ எதுவும் எனக்கு 2 நிமிஷம் வந்த ஒரு டேய் டார்ச்சில் நிற்கிறா போவேன் ரொம்ப ரொம்ப பண்ணி பார்த்துக்கு இப்போ ஆச்சு ரேட்டு என் டார்ச்சில் நான் தெரியும் இன்னும் 10 kilometer இருக்குது அப்போ ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்து 3 kilometer இருக்குது மட்டும் ஃபாரஸ்ட் நம்ம பிளான் எத்தனை பண்ணோம் ஃபாரஸ்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஒரு ஹாய் சொல்லு ஹரிஷ் சஜி நீ எப்படி ஒரு ஹாய் சொல்லு ஓகே கண்ணடிக்குதா ரைட் இப்போ காய் சொல்லு அதுவும் ஃப்ளாஷ் லைட் அடிக்குது இது இருக்கா ஒரு ஹாய் சொல்லு அப்பா என்ன டைம் சஜி ரொம்ப மூச்சு வாங்க சஜி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேன் அம்மா வந்து அந்த பேர் என்னது ட்ரையலரா ஆ ஜிம்மில் வந்துருக்கும் பேர் என்னது ட்ரெட்மில் ஆ அதுதான் அம்மா ப்ராக்டிஸ் பண்ணாங்க இதுவே ப்ராக்டிஸ் பண்ணல நீயா சைக்கிள் ஓட்டுறது இல்லை புது சைக்கிளில் போகிறாங்க இப்போ தான் நம்ம வந்து 2.5 kilometer தான் வந்திருக்கோம் இன்னும் மோர் தென் 10 kilometer இருக்குது இருக்கா ரொம்ப மூச்சு வாங்குதா என் கொட்ட டைமோட கொலை வெறியில் இருக்கா நானும் ஈஸியாக நினச்சேன் ட்ரெக்கிங் இவ்வளோ டஃப்பாக இருக்குது ஸ்டார்டிங்லேயே சஜித் வாக் பண்ணலாமா கமான்
இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் ட்ரெக்கிங் வந்து 2 பிளேஸ் போயிருக்கோம். கொடஞ்சாத்திரி இன்னும் குதிரைமுக்கை. அது வந்து எவ்வளோ டஃப் இல்லை, ஆனால் ஈஸி தான். அண்ட் கம்பேர்ட் டு போத் 2 பிளேசஸ் இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அந்த மாதிரி வியூ பார்க்க முடியாது. ஹரிஷ் போட அம்மா கூட நெக்ஸ்ட் நாங்கள் வரோம். ஹரிஷ் ரொம்ப ஃபிட்டாக இருக்கேன் இருக்கிறதுக்கு. இதானே இதானே இப்போ தான் ஒரு 3 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஹரிஷ் தான் டயர்ட் ஆகல, சஜித் பார் டயர்ட் ஆகிட்டான். கமான் சஜித், கமான் கமான். பெட்டர் மனே வரல, ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋಗಬೇಕು. இது வழி பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக டிவைட் ஆகுதுங்க. இதுதான் ஒரு ரொம்ப சிரமமான விஷயம், எந்த கரெக்டான பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுவும் இங்கே ஒன்று இருக்குது, இதுதான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது, இதுவே ட்ரை பண்ணுவோம். அப்புறம் ஹரி அதுலேயே போகிறோம். சரி ஓகே ஹரி போ ஹரி. ஓகே ஸோ ஹரிஷ் அஜித் இந்த வழியில் போகிறாங்க, நானும் ஒய்ஃபும் இந்த வழியில் போகிறோம். ஹரி அந்த வழியாக வரலாமா? அந்த வழியாக வரலாமா? இதான் ஷார்ட்டா? அது எல்லாமே அது எப்படி போச்சுன்னா லாங்கு, அது ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி ஷார்ட்டு. ஓகே துர்கா கமான் வா, தெரியுதா? கமான் கமான். துர்கா இன்னும் பெட்டர் மணி வரல, 9 o'clock ரீச் ஆகணும் பெட்டர் மணி. இப்போ தான் நீ கம்ப்ளீட் பண்ண முடியும் ட்ரெக்கிங்க. துர்கா 9 o'clock நம்ம பெட்டர் மணி ரீச் ஆகிடணும். அப்போ தான் நம்மளை இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். பாய்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாமா? டைம் வந்து இப்போ தான்ப்பா 8 o'clock. லெட்ஸ் ட்ரை.